தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக அரசை கண்டித்து பாஜகவினர் அவரவர் வீட்டின் முன்பாக கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜக மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், ராஜா உள்ளிட்டோர் அவரவர் வீட்டின் முன்பாக தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் முறைகேடு, சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட விவகாரங்களை கண்டித்தும் பாஜக கருப்பு கொடி ஏந்தி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். திமுக அரசை கண்டித்து பாஜக கருப்பு கொடி ஏந்தி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாஜக மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், ராஜா உள்ளிட்டோர் அவரவர் வீட்டின் முன்பாக தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பொய்யான தகவல்களை பரப்புவதாக திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தற்பொழுது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. திமுக அரசை கண்டித்து பாஜகவினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக அரசை கண்டித்து பாஜகவினர் அவரவர் வீட்டின் முன்பாக கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாஜக மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், ராஜா உள்ளிட்டோர் அவரவர் வீட்டின் முன்பாக தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பொய்யான தகவல்களை பரப்புவதாக திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தாமரை கொடிதான் என்பதற்காக இந்த கையில் இந்த கொடியை வைத்திருக்கிறோம். கருப்பு கொடி தமிழக மக்களின் நலனை பாதுகாப்பதற்காக காவிக்கொடி ஏந்திய கைகள் இன்று கருப்பு கொடியை ஏந்தி கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே மனதிற்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. தமிழகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்று அரசு ஊழியர்கள் எல்லோரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பால் முகவர்களுக்கு கூட பாலிற்கான விலையை அவர்கள் கொடுக்கவில்லை. எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். பள்ளிகள் சரியாக கட்டடங்கள் கட்டப்படவில்லை. பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் சரியாக நிறைவேற்றப்படவில்லை. இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு ஊழல், இதே மாதிரி கருப்பு கொடியை ஏந்தி இன்றைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வீட்டு முன்னால் எதை சொல்லி நின்றார்கள்? டாஸ்மாகே ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் நீக்குவோம் என்று சொன்னார்கள். அவர்கள் அப்படி இருப்பதனால் தான் இன்னைக்கு உறுதிமொழி கொடுத்த பின்பும் மற்றவர்களை அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக இந்த தொகுதி வரையறையினால் தமிழ்நாடு எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது என்று சொன்ன பின்பும் அனைத்து அவர்களுக்கு வேண்டிய மாநிலத்தின் முதலமைச்சர்களை கூட்டி இன்னைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார்கள். தமிழக முதலமைச்சர் தங்களது தோல்வியை மறைப்பதற்கு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இதில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர்கள் அவர்கள் மாநிலத்தில் உள்ள அவர்கள் ஆட்சியின் தோல்வியை மறைப்பதற்காக அவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்கள் திரும்பி போனவுடன் அவர்கள் மாநிலத்தை சார்ந்தவர்களே கேள்வி கேட்கப் போகிறார்கள். அவர்கள் மாநிலத்தை சார்ந்தவர்களை அவர்கள் எதிர்கொள்ள முடியாது. கனிமொழி சொல்கிறார், இவர்கள் கருப்பு கொடி ஏந்துவது தமிழக மக்களின் நலனுக்கு எதிரானதான். நாங்கள் இன்று கருப்பு கொடியை கருப்பு கொடி ஏற்றுவது தமிழக மக்களின் நலனை காப்பதற்காகத்தான் நாங்கள் சொல்றோம். எத்தனை கொலைகள் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, கொலைகள் எத்தனை? திருநெல்வேலியில் மட்டும் 46 கொலைகள் நடந்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வீடியோ போடுறாரு, எனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று. அடுத்த நாள் அவர் உயிர் பறிக்கப்படுகிறது. என்ன நடக்கிறது தமிழகத்தில்? ஆக ரொம்ப இலகுவா சொல்றாரு. தனிப்பட்ட பிரச்சனைக்கு நடக்கும் கொலைகளை எல்லாம் நாம் இதில் கணக்கில் எடுத்துக்கொள்ளக் கூடாதாம். எவ்வளவு தவறாக இவர்கள் நடந்து கொள்கிறார்கள். அதனால் இன்று தமிழக மக்களின் நலன் காப்பதற்காக நாங்கள் இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இல்ல, இப்ப அறிவிப்பே வராம எப்படிப்பா விளக்கம் கொடுப்பாங்க? அறிவிப்பு வந்தா பரவாயில்ல. இல்லாத அறிவிப்பை வைத்துக்கொண்டு, சொல்லாத ஒரு பிரச்சனையை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் சுயநலத்திற்காக நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவீங்க. அப்போ பொய்யா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு எதுக்கு? அது ஏற்கனவே உள்துறை அமைச்சர் தன் வாயாலேயே சொல்லிவிட்டார். இதற்கு மேல் உங்களுக்கு என்ன விளக்கம் வேண்டும்?
நாங்க கேக்குறோம். இதே மாதிரி ஒரு கருப்பு கொடியை வச்சுட்டு டாஸ்மாகை ஒழிப்பேன்னு உங்க வீட்டு முன்னால நின்னீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ கனிமொழி சொன்னாங்கல்ல, தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகமாகி இருக்கிறார்கள் ஏனென்றால் இப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டாஸ்மாக் நாள் சொன்னீங்கல்ல, இன்னைக்கு அது என்னாச்சு? ஆக தமிழ் மக்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்களுக்கு நான் இன்று வேண்டுகோள் வைக்கிறேன். தமிழ் மக்களே, உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ தீர்க்கப்படாமல் இருக்கிறது. இல்லாத ஒரு அறிவிப்பை கையில் எடுத்துக்கொண்டு, இல்லாத ஒரு திணிப்பை கையில் எடுத்துக்கொண்டு இவர்கள் இன்று கூட்டம் நடத்துகிறார்கள். தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மன்னிக்கவே மாட்டார்கள். உங்கள் வீட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது. மற்ற மாநில முதல்ல நான் கேட்கிறேன், காவிரி பிரச்சனைக்கு இதே மாதிரி அங்கே உள்ள முதலமைச்சர், துணை முதலமைச்சர் சிவகுமாரை கூப்பிட்டு கூட்டம் போட்டுவீங்களா? காவிரி பிரச்சனை தீர்ந்துருச்சா? மேகதாதுல அணை கட்டுறேன்னு அவங்க சொல்றாங்களே, என்னைக்காவது நீங்க உங்களோட குழுவை கர்நாடகாவுக்கு அனுப்புனீங்களா? இல்லன்னா கர்நாடக தலைவர்களை இங்கே கூட்டம் நடத்தினீங்களா? தமிழக விவசாயிகளே, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காவிரியை பற்றி இவங்களுக்கு அக்கறை இல்லை. அப்படி என்றால் கர்நாடக முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ இங்கே கூட்டம் நடத்தல. அதே மாதிரி முல்லை பெரியாரின் பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கிறது. நமது விவசாயிகள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக விவசாயிகளே, இவர்களுக்கு உங்களை பற்றி கவலை இல்லை. என்னைக்காவது முல்லை பெரியாருக்காக கூட்டம் நடத்தினாங்களா? அப்போ தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லை, தன் மீது அக்கறை. தாங்க தோத்துறக்கூடாது. இன்னைக்கு இவர்கள் நேரடியாக ஆட்சி அதிகாரத்தை வைத்து மக்களிடம் ஓட்டு கேட்க போனால்